ஒரு சூப்பரான காரசாரமான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெங்காயம், ஜீரகம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து மையாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் சேர்த்திக்கலாம். கடுகு, வெந்தயம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்திட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதுவும் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலேயே அந்த மசாலா பொடியை நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்திக்கலாம். புளியை சேர்த்திட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு 5 மிளகாய் கீரி சேர்த்திருக்கேன். மீன் குழம்புக்கு இந்த மாங்காய், மிளகாய் சேர்த்தி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 பீஸ் மாங்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நல்லா குழம்பு பச்சை வாடை போக கொதிச்சக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டு நல்லா மீன் வெந்து இறக்குனோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் காரசாரமான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.